ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் போயிருந்தோம். இன்னைக்கு என்ன டேட்டு 15 ஆயிடுச்சு இல்லையா? சரி, இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோதான் நம்ம ஒரு மாதத்துக்கான தேவையான மளிகை சாமான் என்னென்ன வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். அரிசி 5 கிலோ வந்து வாங்கியிருக்கோம். சாரி, 10 கிலோ பேகு எப்பவுமே வாங்குவோம். இதுதான் இன்னைக்கு ராஜபோகம் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் வாங்க போன அரிசி இல்லை, நாங்கள் எப்பவுமே பொன்னி அரிசி தான் வாங்குவோம். இன்னைக்கு ராஜபோகம் அரிசி வாங்கியிருக்கோம் 10 கிலோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை எப்பவுமே மாதத்துக்கு ஒரு டைம் 5 கிலோ வாங்குவோம். போன மாதத்துல கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஊர்லேருந்து கோதுமை எடுத்துகிட்டு வந்தோம். சரி, அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கோதுமை மாவு பேக்கெட் 5 கிலோ வாங்க. எப்பவுமே 10 கிலோ அரிசி, அப்புறம் 5 கிலோ கோதுமை வாங்கிடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் கணவரோட டிஷர்ட் அவர் வாங்கினாரு. ஒன்று வந்து 149 ரூபாய். 2 டிஷர்ட் வாங்கியிருக்காங்க. பில் மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன் அப்புறமா. 2 டிஷர்ட், சாரி 129 ரூபாய். தெரியுதான்னு தெரியல பாருங்க. 129 ரூபாய் 2 டிஷர்ட். இதுவும் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், 129 ரூபாய் 2 டிஷர்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்டுக்கு போட்டு போகிற ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக சுருங்கிட்டு இருக்கு. அதனால ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இங்கே நானே ஒன்றும் பிரித்து பார்க்கலாம். பிங்க் கலர், இது மட்டும் பொண்டாட்டிக்கு பிடிச்ச பிங்க் கலரில் வாங்குறாரு. எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். ஆமாம், 400 ரூபாய் இதோட ரேட்டு. இது அயன் பாக்ஸ் வச்சிடலாம். இது ஒரு 6 மாதம் 7 மாதமாக கேட்டுருக்காரு. சரி, வாங்கலாமான்னு சொல்லிட்டு வாங்கல. ஆனால் இப்போ இன்னைக்கு வாங்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்றதுக்கு ஊதத்தி வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79 ரூபாய். 2 பை 1 கெட் 1. அப்புறம் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. பை 1 கெட் 1. அப்பெல்லாம் ஒரு பேக்கெட் வாங்கணும். இது வந்து ஒரு மாதம் வராதுங்க. இன்னைக்கு ஒரு டைம் ஒரு ½ அன் ஹவரில் கழுவிடும். இது அப்பெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கானதான், ஒரு வாரம் வரும். ஆனால் அப்பப்போ 2 மட்டும் போட்டுப்போம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39 ரூபாய். கோல்டு வின்னர் 169 ரூபா 1 லிட்டர். பாருங்க, இப்போ இதெல்லாம் வாங்கிட்டோம். ஆனால் கேஸ் வந்து இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான் வரும். கேஸ் பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்குது. 4000மோ 5000மோ 6000மோ என்னன்னே தெரியல போங்க. அப்புறம் கேழ்வரகு மாவு வாங்கிட்டு வந்தோம். சரி, நம்மக்கிட்ட ராகி மாவு இல்லை, அதனால ராகி மாவு வாங்கிட்டு வந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 696 ரூபா. 6 கிராம் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 48 ரூபா லூஸில். அப்புறம் கம்பு வாங்கிட்டு வந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா. 80 ரூபா. பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறது வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ இருக்குது. 105 ரூபா. சரி, 49 ரூபா. 1 கிலோ வந்து 105 ரூபான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 66 ரூபா. இது வந்து உளுத்தம்பருப்பு வாங்கிட்டு வந்தோம். ஹிமாலயா சோப்பு என்னோட பாப்பா. அது என்ன ரேட்டுன்னு தெரியல. 93 ரூபா. இதே சோப்பை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காலேஜ் டிமார்ட்டில் வாங்கிட்டு வர மறந்துட்டேன்னு சொல்லிட்டு 120 ரூபா சொல்லிடுவாங்க. பாருங்க, வெளியிலேயே ரேட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவல் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபா. இதுக்கு முன்னாடி அவல் வாங்கி வந்திருக்கேன். அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தெரிஞ்சவங்க என்னென்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சாமிக்கு வந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 74 ரூபா. ஒரு மாதத்துக்கு 3 சோப் சாமான் துணி துவைக்கிற சோப். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா. இங்கே வந்து 10 ரூபா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட். இதோட ரேட் வந்து 7 ரூபா. 3 சோப்பு ஆயிடுச்சா. அப்புறம் வந்து பார்த்துக்கோங்க, கடலக்கொட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அது வந்து எவ்வளோ 1/2 கிலோ எவ்வளோன்னு தெரியல. 1/2 கிலோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. 107 ரூபா. அப்புறம் மூக்கல்ல இதை வச்சு தான் கிரேவி, அப்புறம் வந்து வேக வச்சு சாப்பிட்றது, அது எல்லாமே வாங்கினேன். இது வந்து ஜாஸ்தி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்துக்கலாமா?
1 கிலோக்கு 50 கிராம் கம்மியாக இருக்குது, 950 கிராம் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 66 ரூபா. சாமான் கலர் சோப்பு இது வந்து 10 ரூபா ஒன்று பாருங்கள் பில்லு இருக்கும் 10 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அப்படியே போட மாட்டேன், உடச்சி தான் போடலாம். இந்த சோப்பை 2 டைம் யூஸ் பண்ணேன். இன்னொரு சோப்பு வீட்டில் இருக்குது, அதனால் 3 சோப்பு வாங்கிட்டு வரல. அவ்வளோதான் நம்ம டிமார்ட்டோட பில்லு. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2163 ரூபா ஆச்சு. ஒரு மஞ்சு வாங்கி சாப்பிட்டா அதோட ரேட் வந்து 10 ரூபா. மிச்சம் வந்து பில்லி வந்து தின்பண்டம் வாங்கி சாப்பிட்டாங்க. என் பொண்ணு வந்து விளையாட்டு சாமான் வாங்கினா அதை வந்து நான் எடுத்து தூக்கி போட்டேன், அங்கே டிமார்ட்லேயே வச்சுட்டான்ட்டேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க. அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. இதுதான் இன்னைக்கு நாங்கள் டிமார்ட் வாங்கின செலவு. மொத்தம் 2200 சொல்லிட்டு வச்சுக்கலாம் மொத்தமாக பில்லு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய் வாங்க போகிறோம். காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு காய்க்கு பழத்துக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 500 ரூபாய் எடுத்துப்போம். அப்போ 4 வாரத்துக்கு 2000 ரூபாய் ஆச்சு. இது வந்து ஒரு 2200 ரூபாய். 4000 ரூபாய்க்குள்ளே வாங்கிடும். ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகும், ஏன்னா கேஸ் எடுக்கிற மாதத்துக்கு வந்து ஜாஸ்தியாகும். இதுதான் இன்னைக்கு டிமார்ட்டோட செலவு. உங்கள் வீட்டில் டிமார்ட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிறதுக்கு எவ்வளோலாம் வீடியோ போட்டுக்கிறேன் செலவாகும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். என் பொண்ணு வந்துட்டா கடைக்கு போனாங்க. சரி பாய்.